வணக்கம் டாக்டர் புவனேஸ்வரன். இந்த மருத்துவ செய்திகளை பத்தி பேசும்பொழுது எப்பவுமே அந்த மருத்துவ செய்தியை எடுக்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கேட்டார், டாக்டர் நான் எக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், அது எக்ல ஒயிட் நல்லதா எல்லோ நல்லதான்னு என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்ன, தம்பி நான் எக்கு சாப்பிடாத ஆளு, எனக்கு எல்லோவும் ஒயிட்டும் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு விஷயம் இல்லாட்டி கூட மருத்துவனாக அதோட மருத்துவ ரீதியில ஒரு பதில் சொல்ல முடியும். அப்படின்னா என்ன அப்படின்னா, முட்டை, கோழி முட்டையெல்லாம் பேசணும். அந்த முட்டையில பாத்தீங்கன்னா வெள்ளை கரு, மஞ்சள் கரு இரண்டு, எக் ஒயிட், எக் யோக் அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் இருக்கு இல்லையா, எக் ஒயிட், அது பிரச்சனையே இல்லைங்க. பொதுவாக அது நல்ல ஒரு உணவு. எப்படின்னா நல்ல ரிச் புரோட்டீன்ஸ், அதுல ஸ்வீட் எதுவும் கிடையாது, அதுல கொழுப்பு சத்து கிடையாது, அதுல நல்ல மினரல்ஸ் இருக்கு. அது கண்டிப்பாக நல்லது. அது நம்முடைய சர்க்கரைக்கோ அதுக்கெல்லாம் சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் நல்ல உகந்தது. அதுல பிரச்சனையே கிடையாது. இந்த எல்லோல தான் பாத்தீங்கன்னா பலவிதமான சிக்கல்கள். ஒன்று, அதிக சாச்சுரேட்டட் அல்லது பூரித கொழுப்பு அதிகம், கொலஸ்ட்ரால் அதிகம், அது கூட அந்த சில வைட்டமின்ஸ், நல்ல வைட்டமின்ஸ் இருக்கு. ஸோ அந்த எல்லோல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அளவு நமக்கு கட்டுப்படுது. ஏன்னா அது எக் எல்லோ சாப்பிட்டா அதன் காரணமாக இருதய நோய் வரலாம் அப்படிங்கிற ஸ்டடீஸ் இருக்கு, இருதய நோய் வராதுங்கிற ஸ்டடீஸ் இருக்கு. நான் அதுக்குள்ள போய் அந்த கான்ட்ரவர்சியில் நான் போக விரும்பல. ஆனா ஒண்ணு என்னன்னா, எக் ஒயிட் சாப்பிட்டோம் அப்படின்னா பொதுவாக நமக்கு நல்லது. எக் எல்லோ அது சாப்பிடுவதில் கவனம் தேவை, குறைவான அளவு சாப்பிடும். அப்ப எவ்வளவு அப்படின்னா, ஒரு நாளைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா 2 முட்டைகள்ங்கிறது நிறைய பேர் உபயோகப்படுத்துறாங்க. 2 முட்டையில இருக்கிற ஒயிட் சாப்பிடுவதில் பிரச்சனை இல்லை. எல்லோன்னு வரும் பொழுது ஒரு அரை எல்லோ அப்படிங்கிறது தினமும் சாப்பிடுவது பெட்டர். முழுவதும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? அதனால முட்டை அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் முக்கியமா இருக்கு. என்னன்னா, முக்கிய புரதம். இந்த புரதம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். ஆனா ஃபேட் அது இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதனால நண்பருக்கு சொன்னேன், தாராளமா சாப்பிடுங்க எக் ஒயிட். வணக்கம்.